ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையே, நீ எதிர்பார்த்ததே உனக்கு நடக்க போகின்றது. நீ யாரை விரும்புகின்றாயோ அவரே உனக்கு வரனாகவும் உன் வாழ்க்கை துணையாகவும் கிடைக்க போகின்றார். நீ என்னிடம் அனுதினமும் எப்பொழுதும் எனக்கான துணையை எப்பொழுதுதான் என்னிடம் தருவீர்கள் என்று கேட்டாய் அல்லவா? தான் உனக்கு ஒரு பதிலை சொல்லவே அப்பா நான் வந்திருக்கின்றேன். இப்பதிவை முழுமையாக கேள் பிள்ளையே. நான் இப்பொழுது தனிமையில் வருந்துகின்றேன் அப்பா. என் குடும்பமும் என்னை நினைத்து பெரும் துயரத்தில் உள்ளனர். அவர்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா? நான் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா முருகனப்பா? என் துணையை எப்பொழுதுதான் என்னிடம் ஒப்படைப்பீர்கள்? எனக்கு எப்பொழுதுதான் திருமணம் நடக்கும்? காலங்கள் கடந்து கொண்டு இருக்கின்றன என்று என்னிடம் வருத்தப்பட்டாய் அல்லவா பிள்ளையே? உனக்கான துணையை சரியாக தேர்ந்து விட்டுத்தான் நான் உன்னிடம் பேசுகின்றேன். நீ எதிர்பார்த்ததே உனக்கு நடக்க போகின்றது. நீ விரும்பிய அந்த ஒரு நபரே உனக்கு வரனாகவும் உன் வாழ்க்கை துணையாகவும் வரப்போகின்றார். உனக்கு பொருத்தமானவரை நான் உன்னிடத்தில் ஒப்படைப்பேன். மனதளவில் ஒருவரை நினைத்து கொண்டு என்ன செய்வது, எப்படி அதை சேருவது என்று தெரியாமல் உன்னை நீயே தனிமைப்படுத்திக் கொண்டு மனதளவில் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் நான் அறியாமல் இருப்பேனா என்ன? அனைத்தையும் நான் அறிந்து கொண்டு தான் இருக்கின்றேன் பிள்ளையே. உன்னை சுற்றி பேசியவர்களை நினைத்து நீ கவலைப்படாதே. இன்று உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள்தான் நாளை உன் வாழ்க்கையை பார்த்து வாயடைத்து போக போகின்றார்கள். அதுவரை நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் சந்தோஷத்தில் எப்பொழுதும் நான் இருக்க செய்வேன். உன் குடும்பத்தை அனைவரின் முன்னிலையிலும் தலை நிமிர செய்வேன். அனைவருமே உன் குடும்பத்தை பார்த்தும் வியக்கும் வகையில் உன்னுடைய திருமணமும் நிச்சயம் நடக்கும். நீ எதிர்பார்த்த விரும்பிய நீ நேசித்த அந்த உறவே உன்னை திருமணம் செய்து கொள்வார். என்னுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் இருவருடைய திருமணமும் மிக சிறப்பாக நடைபெற